நீர்நிலைகள் மாசுபடாமல் காப்பது அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. ஆழ்துளை கிணற்று நீர் மாசடைவதாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் இந்த அறிவிப்பை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புகார் அளிப்பது எளிது, ஆனால் அதற்கான நடைமுறைகளை செய்வது எளிதல்ல எனவும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த நீதிபதிகள் கருத்து குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது சிவகங்கையை சார்ந்த அரசு சேரும் சோமன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. அதுல வறட்சியான மாவட்டமான காரைக்குடி என்னன்னா, கடந்த 80 ஆண்டுகளாக சம்பை ஊற்று என்னும் ஒரு இயற்கை ஊற்றையே காரைக்குடி நகராட்சியினர் சார்ந்து இருக்கிறாங்க. குடிநீர் தேவை பூர்த்தி செய்வதற்காக, அதாவது காரைக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக 3 ஆழ்குழாய் கிணறுகள் தேவக்கோட்டை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்குது. காரைக்குடியில் சேகரிக்கப்படும் அனைத்து திடக்கழிவுகளையும் இப்பகுதியில் உள்ள நிலத்துல கொட்டிட்டு இருக்கிறாங்க. இதனால இந்த பகுதியில துர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய் பரவக்கூடிய ஒரு அபாயம் அதிக அளவில் இருக்கிறதாகவும், அதாவது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறுகள் மாசுபட்டு பயன்படுத்த ஏதுவாக இல்லைனோ, இந்த குப்பை கிடங்கு, அதாவது கொட்டிட்டு வர இந்த குப்பை கிடங்கு வேறு இடத்துக்கு மாற்றுவதோடு மாசுபட்ட ஆழ்துளை கிணறுகளையும் மூடணும் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்துறதுக்கு தடை விதித்து உத்தரவிட வேண்டும் சொல்லி கூறியிருந்தாரு. இந்த வழக்கானது இந்த தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ மாநகராட்சி தரப்புல இந்த கிணறுகள்ல இருந்து எடுக்கப்படும் தண்ணீர்கள் பிற தேவைகளுக்காகவே பயன்படுத்தப்படுகிறது தெரிவிக்கப்பட்ட நிலையில நீதிபதிகள் அதுக்கு கோவப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, மற்ற தேவைகள் நீங்க சொல்றீங்க, முதலில் அந்த நகராட்சி ஆணையாளர் அந்த தண்ணீர்ல குளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் தெரிவிச்சதோட இல்லாம என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இப்படி தெரிவிக்குன்னு சொல்லுங்க, குடிநீர் அவசியமானது. அதே மாதிரி ஆழ்துளை கிணறுகள் பயன்படுத்தப்படலைன்னாலும் அது கூட இருக்கிற நீர்நிலைகளையும் மாசுபட செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே ஆய்வு செய்து உரிய தீர்வு நடவடிக்கை காணப்பட வேண்டும்னு தெரிவிச்சிருந்தாங்க. மனுதாரர் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் டன் கணக்கிலான குப்பைகள் இங்க கொட்டப்படுகிறதுன்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில இது அரசின் கடமை மட்டுமில்லை. கொட்டப்பட்டு இருக்கிற குப்பைகளை குறித்து என்ன சொன்னாங்கன்னா, இது அரசின் கடமை மட்டுமில்லை, ஒவ்வொரு குடிமகனோட கடமை இது. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தரம் பிரிச்சு எத்தனை பேர் வழங்குறோம், புகார் அளிப்பது எளிது, ஆனால் செய்வது எளிது அல்லன்னு தெரிவிச்சதோடு இல்லாம காரைக்குடி மாநகராட்சி தரப்புல இது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரினாங்க. இதனை அடுத்து நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, 6 வார காலங்களுக்குள்ள அதாவது 6 வார காலங்களுக்கு இந்த வழக்கை தற்போது ஒத்தி வச்சு உத்தரவிட்டிருக்கிறாங்க. கப்படும் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.